வணக்கம் நேர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது சனி வக்ர நிலை அடையக்கூடிய ஒரு நேரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி வக்ர நிலை 13ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ர தன்மை அடைகிறார். இது 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் 134 நாட்களுக்கு இருக்க போறார். இது கும்பராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா ஆத்மார்த்தமான பிரார்த்தனைன்றது மிக அதிக அளவு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த பதிவில் நம்ம மகர ராசி என்பர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவர்களினுடைய தெய்வ சிந்தனை இல்லாதது அந்த பிரசன்னத்தில் மிக அருமையாக நமக்கு காட்டுச்சு. எந்த விதத்துலையும் நீங்கள் தெய்வ பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக இல்லை அப்படின்றத அருமையாக காட்டுச்சு. அதனால தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மெயினாக நீங்கள் இந்த தெய்வ பிரார்த்தனையோட கண்டிப்பாக இந்த பிரசன்னத்தை எடுக்கும்போது இந்த சனி வக்ர காலகட்டம் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய உழைப்பாளிகள். 24 மணி நேரம் உழைக்க சொன்னால் வேறு எதுவுமே வேண்டாம், தண்ணி வேண்டாம், உணவு வேண்டாம், தூக்கம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உழைப்பு மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியாக அந்த உடல் நலன் பலவீனமாக இருந்தாலும் கூட அந்த உழைப்புன்றது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த சனி வக்ர காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய சேமிப்பை கரைக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள் மறைத்து சில வருமானங்கள்லாம் வச்சுருப்பாங்க. குடும்பத்துக்கே தெரியாது. நிறைய இடத்துல அந்த ஒரு பதுக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குணம்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த சேமிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கரையக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்காக செலவு பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். 2ஆம் இடத்துலையே சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் ஒரு தொந்தரவுகள் தாங்காமல் அந்த வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. நிறைய கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா வருமானத்தை மறைத்து கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களாக மறைத்து வைத்திருந்த வருமானம் எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சனி வக்ர நிலை. இது யாரால ஏற்பட போகுது? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் இந்த இழப்புன்றது கண்டிப்பாக வரப்போகுது. அந்த கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குமா மேடம்? அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்போது என்னுடைய வருமானத்தை கொடுக்கலாமா, என்னுடைய சேமிப்பை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு நிர்பந்தம்ன்றது கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கொடுக்காம இருக்க முடியுமா? அதை சொல்லாது இந்த பிரசன்னம். நீங்கள் கண்டிப்பாக அந்த நிர்பந்தத்தின் பேரில் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வருமா? அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸ், ஒரு இன்கம்ன்றது கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முழுவதுமாக உங்களுக்கு வராது. இதில் 50% தான் உங்களுக்கு வருமே ஒழிய 50% கண்டிப்பாக ஒரு வருமானத்தை இந்த வருமான இழப்புன்றது கண்டிப்பாக கொடுக்காது. யாரோ தெரியாத நபர்களிடம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, யார்கிட்டயோ தெரியாத நபர்களிடம் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் முழுமையாக கொடுக்காமல் ஒரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 50% கொடுங்க. அதுலேருந்து வருமானம் வந்தால் வருது, வராட்டி போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக புரிதல்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தெய்வ வழிபாடு தான் உங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தெய்வத்தினுடைய பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு பிரசன்னம் பார்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டாரட்னு போட்டிருக்கும், அது நான் தான். ஓகேங்களா? அந்த மாதிரியாக அந்த ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக ஒரு தெய்வ பிரார்த்தனை மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசையே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம முதலீடு பண்ணணும்னா இந்த இடத்துல நிறைய வருமா அப்படின்றது, உங்களுக்கு இன்கம்ன்றது ரிட்டர்ன்ஸ்ன்றது நிறைய வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் ஒரு ஆசையின் பேரில்
அதை கொடுக்க போகிறீங்க. அதனால ஒரு ஏமாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் மாட்டிக்காமல் ஒரு நல்ல நிலைமையில் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வெற்றிகளுக்கு ஒரு நிகராக சில மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை இடத்துல நல்ல ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் உங்களை மதித்து உங்களை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் பார்த்திங்கன்னா போட்டின்றது மிக பெரிய அளவு குறைக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு போட்டி உலகத்தில் இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ ஒரு தனிமையாக நீங்கள் மட்டும் உங்கள் தொழிலை அழகாக ஒரு நேர்த்தியாக ஒரு நியாயத்தோடு ஒரு நேர்மையாக நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழிலில் போட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு நம்பக்கூடிய ஒரு தன்மை மாதிரி இருக்குமா? இருக்கவே இருக்காது. போட்டி இருந்தாலும் பட் அதிலிருந்து நீங்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு நபராக தான், ஒரு தனி நபராக, ஒரு தனி அடையாளமாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலில் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த 134 நாட்கள். கடந்த மாதத்துலலாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அவனுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா போகுது, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே போக மாட்டேங்குது, அவங்களுடைய தொழில் நல்லா போகுது, நம்மளுடைய தொழில் போக மாட்டேங்குது, இப்படி மற்றவர்களை ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 134 நாட்களில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடுலாம் உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தொழிலை செய்யக்கூடிய ஒரு தருணம், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளில் அதிகப்படியான வருமானம்ன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டே வரலாம் உங்களுக்கு, ஒரு 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு 3 மாதத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டுன்றது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளில் இருக்கும். எது வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி முதல்ல போங்க. ஒரு இடத்துல வெளிநாட்டில் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான வாய்ப்புகள் அங்கிருந்து உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நான் தொழில் செய்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்ன்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அந்த வரன்கள் பார்த்திங்கன்னா உங்களை புரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்கள் வேலையே இல்லாட்டிலும் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய முக லட்சணத்திற்காக அந்த வரன்கள்ன்றது உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு யார் மேடம் வரன் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை அவங்க பார்க்குறோம் எங்களுக்கே வரன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு எப்படி வரன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரசன்ன முறை அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த திருமண முயற்சிகள்லையும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம பிரசன்ன முறைப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் இருக்கும். அந்த தனிப்பட்ட கேள்விகளுக்கு பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.